நீரே ஜீவன். ஆண்டவரே, நன்மைகள் மாற்றம் வருதாண்டவர். நன்மையான எந்த குருவான எந்த வரும் ஜோதியின் பிதாவிற்கு வருகிறது என்று சொன்ன வார்த்தை பிரகாரம் நீர் எல்லாம் நன்மையாக நீ செய்து முடிப்பீராக. முடித்த கருத்திரிகளை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீரே முடிந்து நடத்துவோம். நல்ல ஆமே ஆமே. யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி என்ன பண்ண வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகள் ஒன்றையும் நான் இழந்து போகாமல், அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றே நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. கடைசி நாள்ல எனக்கு தந்ததை எழுப்புனது என்ன பண்ண அவருடைய சித்தமா இருக்குன்னு சொல்லப்படுது. இப்போ தேவன் கொடுக்கிற சித்தம் என்ன என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு. நான் என்னுடைய சித்தத்தின்படி செய்யறதுக்கு நான் என்ன பண்ணல, இங்க வரல. நான் என்னுடைய சித்தத்தின்படி செய்யறதுக்கு என்ன பண்ணல, நான் வரல. என் பிதாவின் சித்தத்தை என்ன பண்ண செய்ய நான் என்ன பண்ண வந்தேன். என் பிதாவின் சித்தத்தை செய்ய நான் என்ன பண்ண வந்தேன். அது மாத்திரம் கிடையாது, என்னோட கூட நான் என்ன பண்ணுவேன், நான் தெரிந்து கொள்ளப்பட்ட என்னோட ஜனத்தையும் நான் என்ன பண்ண கூட கூட்டிட்டு போறதுக்கு தான் என்ன பண்ண நான் வரேன்னு சொல்றேன். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. 39ஆம் வசனத்தை திருப்பி வாசிங்க. அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல், இப்போ இழந்து போகவே மாட்டேன்றார். அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா கொடுத்தது யாரை கொடுத்திருக்காரு, நம்மளே என்ன பண்ண அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு ஆத்மாவும் அவர் கையில் என்ன பண்ணது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒன்று நான் என்ன பண்ணது இழந்து போகாமல். அப்போ சொல்ல நிறைய நேரத்துல நிறைய பேர் பின்வாங்குறவர்கள் இருக்கிறாங்க. நிறைய பேர் பின்மாற்றமா போறவங்க இருக்காங்க. தேவனை பிடித்து கொள்ளாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. தேவனை அறிந்தும் ஆனா ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அந்த ஆத்மா எல்லாம் எங்க போகிறது, நரகத்துக்கு தான் போகுது. அப்போ அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற வேண்டும் என்று சொன்னா அந்த ஆத்மாக்கள் எல்லாம் என்ன பண்ணணும், அவர் என்ன ஏற்றுக்கொள்ளணும், அழிந்து போக கூடாது. நம்ம இங்க இருக்கிறோம்னா அவருடைய சித்தம், அவர் நம்ம வைத்த சித்தத்தினாலதான் நம்ம என்ன பண்றோம் இங்க இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம எப்பயும் அழிஞ்சு போயிடும். நம்ம ஜீவனோடு இவ்வளவு தூரம் வச்சிருக்கிறாருன்னா ஒரு சித்தம் தான். நம்ம இவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கையை நம்ம கடந்து வந்திருக்குது, எவ்வளவு பாடுகள் வழியா கடந்து வந்திருக்கு, எல்லாம் வந்திருக்கிறோம். ஆனா ஒன்று நம்ம இழந்து போகாத அளவுக்கு நம்மளை பாதுகாத்து வழி நடத்துறதுக்கான ஒரு சித்தமா தான் இருக்கு. இந்த பூமியில நம்ம பிறந்து இவ்வளவு தூரம் நம்ம வாழ்ந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் ஒரு வருஷம் பர்த்டே கொண்டாடுறீங்க இல்லையா? பர்த்டே கொண்டாடுறீங்க. பர்த்டே கொண்டாடும் போது என்ன பண்றோம், கேக் வெட்டி நல்லா ஹாப்பி பர்த்டே சாங் பாடி அப்படியே என்ன பண்ணிடுறோம், சாப்பிட்டுட்டு தூங்கிடுறோம். அதோட பர்த்டே முடிஞ்சிருக்கு. கரெக்டா? என்னங்க பர்த்டேன்றீங்க? பிறந்த நாளை மாத்திரம் என்ன பண்றோம் கொண்டாடுறோம். ஆனா ஆண்டவர் இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும், கொண்டாடணும். அதுக்குன்னு எல்லா நாளும் கேக் வெட்டணும்னு சொல்லல, அதுவும் நான் சொல்லிடுறேன். எல்லா நாளும் கேக் வெட்டக்கூடாது, அப்புறம் பட்ஜெட் கையில் இருந்திருக்கு. வாழ்க்கையை கொண்டாடுங்க, அவருக்குள்ளார கொண்டாடுங்க. ஆல்வேஸ் பி ஹாப்பி. அதான் சொல்றேன், எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, இடைவிடாம ஜோக் பண்ணுங்க, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்க. இப்படி செய்வதை
இயேசுக்குள் தேவையா நமக்கு சித்தமா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவருக்குள் இருக்கிற சித்தம் என்னன்னா நீங்க சந்தோஷமா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வாழ்க்கை கொண்டாட்டமா இருந்ததுன்னா நீங்க எப்ப என்ன பண்ணுவீங்க? சந்தோஷமா இருப்பீங்க. அவருக்குள்ளாலே நீங்க முழுமையா நீங்க இருந்தீங்கன்னா எப்பொழுதும் என்ன பண்ணுவீங்க? சந்தோஷமா இருப்பீங்க. எங்க அப்பா வீட்டில் எப்போது சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கேதானே. எங்க அப்பா வீட்டில் எப்போது சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கேதானே. ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், நடனம் ஆடுவோம். எல்லாம் பாடுறோம். ஆனா நடைமுறையில அதெல்லாம் நடைமுறையில செயல்பட்டு வராது. நடைமுறைக்கு கொண்டு வரணும்னா அது நடக்கவே நடக்காது. வீட்டுல புலம்பல் இருக்கும், அழுகை இருக்கும், முறுமுறுப்பு இருக்கும், கோபம் இருக்கும், சண்டை இருக்கும், குழம்பு இது ஏன்டா இப்படி இருக்கணும் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா ஆடலும் பாடலும் இருக்காது. சந்தோஷம் இருக்காது. எவ்வளவுதான் கோடியா நம்ம கையில இருந்தாலும் சந்தோஷம் இருக்காது. ஏன்னா அது ஆண்டு கொடுத்தது இல்ல, ஆண்டுக்குள்ளாலே இல்ல. ஏமாத்தி வாங்கதான் இருக்கலாம், அது எப்படி வேணா இருக்கலாம். ஆனா உண்மையான சந்தோஷம் எப்படி தெரியுமா இருக்கும்? அவர் நமக்குள்ளாலே இருக்கும் போதுதான் நம்ம வீட்டுல அவர் நம்ம வீடு அப்பா வீடா மாறணும். நம்ம ஒவ்வொருத்தர் வீடு ஆண்டோட வீடா என்ன பண்ணோம்? அப்போ என்னது? அங்க சந்தோஷம் இருக்குது, ஆடு இருக்கு, பாடல் கொண்டாட்டம் எப்பொழுதும் இருக்கும். சில டைம் வீட்டுல மரணம் வரலாம், யாராவது சொந்தங்கள் மறித்து போகலாம். அந்த நேரத்துல யாராவது போயிட்டு சிரிச்சிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? உங்க வீட்டுல நல்லா இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நல்லா இருக்கிற வீட்டை பார்க்கலாம் இந்த வீட்டுல போய் இருக்குது நல்லதுன்னு சொல்றாரு. ஏன்னா அதுதான் உண்மையான சந்தோஷம். ஏன்னா சந்தோஷத்துக்குள், நித்திய சந்தோஷத்துக்குள்ளால அவங்க என்ன பண்றாங்க? பிரவேசிக்கிறாங்க. நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம மறிக்கிறது வரைக்கும் அவரோட சித்தத்தின்படிதான் நடக்குது. அவர் சித்தத்தின்படிதான் நடக்குது. நம்ம இப்போ இருக்கலாம், நாளைக்கு கூட என்ன பண்ணலாம்? இனிமே ஆகலாம். நம்முடைய சரீரம் நம்ம கையில இல்ல, நம்முடைய ஜீவன் நம்ம கையில இல்ல. அவருடைய நியமித்த நாள் வரைக்கும் தான் நம்ம எடுக்க முடியும். நம்ம மரணத்தை இது பண்ண முடியாது, ஏமாத்த முடியாது. ஏன்னா அவர் நியமித்த காரியம். எப்போ எனக்கு மரணம் வரணுமோ அப்பதான் எனக்கு மரணம் வரும். அது வரைக்கும் என்ன எவ்வளவு நடத்துறாரோ அது நடத்துவார். அல்லேலூயா. ஆனாலும் அவருக்குள்ளாலே நான் இருக்கும் போது எனக்கு மரணம் வந்தாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷமா தான் இருப்பேன். நம்ம என் வாழ்க்கை போல எனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் அவருக்குள்ளால இருக்கேன், அதனால சந்தோஷமா இருக்கேன். என்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஏன்னா என் கூட ஏசப்பா இருக்கிறார்ல, என் வாழ்க்கையில ஏசப்பா இருக்கிறார்ல, நான் தைரியமா சொல்றேன். உலகத்தான் கண்ணுல நம்ம பார்க்கிறோம். நிறைய நேரத்தில் கிறிஸ்துவர்கள் என்ன பண்றோம்? உலகத்தான் போலவே நம்ம என்ன பண்றோம்? யோசிக்கிறோம். சூழ்நிலையை பார்த்து பார்த்து என்ன பண்றோம்? யோசிக்கிறோம். விசுவாச கண்கள் நமக்கு அப்போ தெரிய மாட்டேங்குது. உங்கள் விசுவாச கண்களா நீங்க பார்க்கணும் தான் நான் சொல்றேன். உங்க நடைமுறையே நீங்க விடுங்க. இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு அதை பார்த்து என்ன பண்ணீங்க? பயந்துட்டு இருக்கிறீங்க. நேரத்துல சுத்தி இருக்கிறது ஆட்களை பார்த்து சொல்லும், சுத்தி இருக்கிற பிரச்சனையை பார்த்து பிரச்சனை இருக்கேன்னு தான் சொல்லுங்க ஒழிய இல்ல பிரச்சனை இருக்கிறவர் என் கூட இருக்கிறாருன்னு சொல்ல மாட்டீங்களா? இந்த பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்ல, என் தேவன் இருக்கிறார் என் கூட சொல்ல மாட்டேங்கிறோம். அந்த நேரத்துல வராது வாய், அந்த நேரத்துல குழம்புதான் வாய் வரும், கரிச்சு கொண்டதான் வாங்கி வரும், தேவையில்லாததுக்குதான் வாங்கி வரும்.
தேவனை துதிக்க அந்த நேரத்துல வாய் வராது. ஸ்தோத்திரம் செய்ய வாய் வராது. என்னை பாதுகாக்கிறவர் என் கூட இருக்கிறார், அவர்கள் இருக்கிறவட என்னோட இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார் வராது வாய். நிறைய நேரத்தில் அதான் நம்ம தப்பு பண்றோம். அவர் என்னோடு இருக்கிறார். அப்போ நானே எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு கவலை இல்ல. ஏன்னா என்ன அந்த பிரச்சனை எல்லாம் என்னை விட்டு நீங்க வழியாக செய்கிறவர் என் கூட இருக்கிறார். அவரால் முடியும். ஒரு நிமிஷத்துல என் வாழ்க்கையை மாற்ற அவரால முடியும். இப்ப எனக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், என்னை சுற்றி இருக்கிறவங்க என்ன வந்து தேவையில்லாம பேசலாம், என் சூழ்நிலையை பார்த்து மத்தவங்க என்ன பண்ணலாம், ஏளனம் பண்ணலாம். அது இப்ப ஏளனம் பண்ண வாயே அடுத்த நாள் என்ன பண்ணும், நல்லா பேசும். மனுஷனோட குணமே அதுதான். நம்ம கஷ்டத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணா பார்த்து இருக்குதே, உலகத்தான் சொல்லுவாங்க, நீ ஆண்டவர் போனியே, இயேசு போனியே, உன்னாலுமே இப்படி இருக்குதே. என்னை பத்தி கேட்டா நான் சொல்லுவேன், எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். அனுதினா நான் எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு, போட்டுக்கிறதுக்கு துணியை கொடுக்குறாரு, பிள்ளைக்கு தேவையானது காரியங்கள் கொடுக்குறாரு. நான் கேட்காம இதெல்லாம் செய்யறாரு, கேட்டா எனக்கு எவ்வளவு செய்வார்? ஹலோ, கேட்காம இவ்வளவு செய்யறாரு, ஒவ்வொரு நாளும் என்னை பாதுகாக்கிறாரு. நான் தூங்கி எழுந்ததுல இருந்து திரும்பி அடுத்த தூக்கம் போடுற வரைக்கும் என்ன பண்றாரு, என்ன பாதுகாத்து வழி நடத்துறாரு. ஒவ்வொரு நாளும் அவ்வளவு பண்றாரு. நான் கேட்டா எவ்வளவு செய்வார்? தேவன் பெரியவர். அல்லேலூயா. நம் தேவன் பெரியவர், ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. ஒருபோதும் உன்னை விலக மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்போ பேர்பட்ட தேவனை நம்ம உறுதியா பிடிச்சுக்கணும். தேவனுடைய சித்தம் நம்மளை கடைசி நாட்கள் வரைக்கும் பாதுகாத்து பரலோகத்துக்கு கொண்டு போறதுதான். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் என்னது? கடைசி நாள் வரைக்கும் நம்மளை பாதுகாத்து பரலோகத்துக்கு கொண்டு போறோம். நம்ம எல்லாரும் அழிஞ்சு போறது அவருடைய சித்தம் அல்ல. எண்டு கோலே எங்கன்னா நான் பரலோகம் போகணும். என் ஜீவன் அவர் கையில பாதுகாப்பா இருக்குது. ஹல்லேலூயா. சோ அதனால நான் எனக்கு என்ன தீங்கு வந்தாலும் சரி, என்ன இன்னல்கள் வந்தாலும் சரி, அதை குறித்து நான் என்ன பண்ண போறதில்ல, கவலைப்பட போறதில்ல. என்னை விடுவிக்கிறவர் என் கூட இருக்கிறார். உலகம் தூட்டுறோங்க, உலகம் தேவையில்லாத பேசும், அதெல்லாம் காதுல வாங்கிட்டு இந்த காது வாங்கி இந்த காதுல விட்டுருங்க. தூசி தட்டி உதறி தள்ளிட்டு போயிட்டே இருங்க. பேச்சுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. பேசுறோம், பேசிக்கிட்டு தான் இருப்போம். அல்லேலூயா. நடைமுறை ஒன்று சொல்ல, நீ ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லும். இல்லை, நான் ஆண்டு பிரயோஜனம் உள்ளவனா இருக்கேன், நான் வேற. அல்லேலூயா. அந்த உலகம் வந்து மாயைக்குள்ளால இருக்குதுங்க. மாயையை நம்பி அதுதான் உண்மை, அதுதான் நிஜம்னு என்ன பண்ணுது, நம்பிட்டு இருக்குது. அதான் எனக்கு எல்லாம் செய்யுது, அதான் எனக்கு சோறு போடுது, அதான் எனக்கு எல்லாம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதை நம்பி இருக்குது. அந்த மாயை வந்து விளக்குனா அது ஒண்ணுமே இல்லைன்னு தான் சொல்லும். மாயை ஒண்ணுமே இல்லை. மாயை விரும்பாதீர்கள். நம்ம மாயை விட்டு விலகி வாங்க, வெளியே வாங்க. நீங்க அந்த திரையை விலக்கி பார்த்தீங்கன்னா அது உண்மை இல்லை. உலகம் ஏற்படுத்தி வைத்த காரியங்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆண்டும் நியமித்த காரியங்கள் தான் நித்தியமா இருக்குது. ஆனால் இந்த உலகத்துல வாழணும்னா சில காரியங்கள் நமக்கு தேவைப்படுது. உலகத்துல அவங்க அது மாதிரி ஒரு சட்டத்திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கிறாங்க, அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஆனா மனுஷன் நியமித்து வைத்த சட்டத்திட்டங்கள் அதை மீறுகிறது ஈஸியா மீறுறாங்க.
மீறி நடக்கிறவங்க நிறைய அப்படிதான் நடந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் நம்ம கையில ஒரு சட்டத்திட்டம் புத்தகம் வச்சு கொடுத்துருக்கிறார். வேதாகமும் என்ற ஒரு புத்தகம் நம்ம கையில கொடுத்துறாரு. அது சத்தியமா இருக்குது. அது மாறாது. இது பொய் சொல்லாது. இது உண்மை உள்ளது. ஏன்னா இது கிரியை செய்கிறது. இன்னும் வேலை செஞ்சுதான் இருக்குது. அது 2000 வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்டு இருந்தாலும் இன்னும் என்ன பண்ணுது, நமக்கு வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டுதான் இருக்குது. அது மாறவே இல்லை. தேவனோட வார்த்தை மாறாது. அதை மாத்திரம் ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இதுல என்ன சொல்றதோ இது வார்த்தை கேட்டு அதுபடி நம்ம நடந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், நடக்கும். நம்ம வேற எதுவும் கொண்டு நம்ம என்ன பண்ண போறது இல்லை. கலங்க தேவையில்ல, பயப்பட போற தேவையில்ல. சூழ்நிலைக்கு பயமா, அதுக்கு என்ன சொல்யூஷனா வார்த்தையை தேடுங்க. இல்ல முழங்கால் போடுங்க. பிரச்சனை வருதா, முழங்கால் போடுங்க. தேடுங்க, தேடுங்க சொல்யூஷன். உங்க எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் ஆடுறாங்க இயேசு கிறிஸ்து. ஒரே ஆன்சர் தான். அவர் இருந்தா போதும், மிச்சம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். 4ஆம் அதிகாரம், யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவன் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனம் என்று சொல்றார். வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய். ஹல்லேலூயா, அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்குன்னு சொல்றாரு. அப்போ அப்படி இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்த காலங்கள் எல்லாம் தேவனுடைய சித்தத்தின் படிதான் என்ன பண்ணார், செய்து வந்தார். என்ன செஞ்சாலும் நான் என் பிதா என்ன சொல்றாரோ அதுதான் என்ன பண்றேன், செய்யறேன். அது செய்யதான் நான் வந்தேன். இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க சொன்ன ஐடியா நல்லா இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ யோவானோ இல்லைன்னா பேதுருவோ இல்ல யாக்கோபோ, அவங்கெல்லாம் அவங்க கீழே இருந்தாலும் அவங்க என்ன சொன்னாலும் அவங்க சொல்ற பட்சி என்ன பண்ணல இவரு இயேசு கேட்கல. கவனிக்கணும். 12 பேர் இருந்தாலும் அவர் கீழே 12 சீஷர் இருந்தாலும் குரூப் டிஸ்கஷன் அங்க பண்ணல. ஃபைனல் யாரு, இயேசு தான். அவர் என்ன சொல்றாரோ அதன்படிதான் என்ன பண்ணாங்க அவங்க 12 பேரு செய்யறாங்க. இயேசு யார்கிட்ட கேட்டாருன்னா பிதா கிட்ட கேட்டார். ஹல்லேலூயா. நிறைய நேரத்துல நமக்கு என்ன பிரச்சனை வருதுக்கான நமக்காக நம்ம மத்தவங்கள்ட்ட கேட்டு பண்ணலாமே, அவங்கள்ட்ட கேட்டு பண்ணலாமே, அவங்க ஏதாவது ஐடியா சொன்னா நல்லா இருக்குமே. இவங்க மத்தவங்க ஐடியா சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது யார்கிட்ட இருக்குது, ஆண்டவர்கிட்ட இருக்குது. நீங்க செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருந்தாலும் அதை நீங்க கேட்டு நீங்க நடந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். உங்க வாழ்க்கையில வளர்ச்சி வேணுமா, எங்க போவீங்க, என்ன செய்யணும் ஆண்டவர்? நான் எடுத்து வைக்கிற ஸ்டெப் கரெக்டா இருக்குதா? இப்ப நிறைய நேரம் 12th எல்லாம் முடிப்பீங்க. 12th முடிச்சுட்டு குழப்பமா இருக்கும், பயங்கர குழப்பமா இருக்கும். அடுத்தது காலேஜ் என்ன போடுறோம், என்ன கேட்பாங்க, ஏற்கனவே முடிச்ச ஆட்கிட்ட கேட்பாங்க, இந்த குரூப் நல்லா இருக்குமா, அந்த குரூப் நல்லா இருக்குமா, இது எடுத்தா நல்லா இருக்குமா, அது எடுத்தா நல்லா இருக்குமா. அவங்க குழப்பம் இது பண்ணி என்ன பண்ணுவாங்க, உங்களை குழப்பி விடுவாங்க. இது நல்லா இருக்கு, இது போங்க, அது நல்லா இருக்கு, இது போங்க, அது பண்ணு, இது படி, அது படி சொல்லிட்டு கடைசியில என்ன படிக்கன்னு தெரியாம ஏதாவது குரூப் எடுத்து படிச்சு கடைசியில போயிட்டு எக்ஸாம் இது பண்ணும்போது ஏன்னா இந்த குரூப் எடுத்தனோ தெரியலையே. நடந்திருக்கா, நடக்கலையா, உண்மையா, உண்மை இல்லையா? அதுதான் நிறைய பேர் வாழ்க்கையில பிரச்சனை வர்றது காரணமா அதுதான். நான் பசங்கிட்ட நிறைய பேர் நான் சொல்லுவேன், கேட்பேன். 12th முடிச்ச பசங்கிட்டே நான் கேட்பேன், 12th படிக்கிறவங்ககிட்டே நான் கேட்பேன், அது 10th படிக்கிறவன்ட்டே நான் சொல்லிடுவேன். இப்ப நீ இப்பத்துல இருந்தே நீ குரூப்பை சூஸ் பண்ணிக்கோ, என்ன வேணும், என்ன வருமோ அதை சூஸ் பண்ணிக்கோ, என்ன பிடிக்குதோ அதை சூஸ் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் 12th முடிச்சாங்களா, 12th முடிச்சோன்னா முன்னாடியே நான் என்ன பண்ணேன், 12th படிக்கும்போது நான் கேட்பேன், நான் சொல்லுவேன் என்னன்னா மற்றவங்க என்ன சொல்றாங்க நீங்க இது பண்ணாங்க, உனக்கு என்ன வேணும் அதை மாத்திரம் பாரு. உனக்கு என்ன வரும், உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன ஆக வேணும், அதுக்காக மாத்திரம் நீ போக்கஸ் பண்ணு, அதுக்காக மாத்திரம் நீ பிரயாசப்படு.
மத்தவங்களுக்காக நீங்க படிச்சீங்கன்னா, மத்தவங்க சொல்றாங்க நீங்க இது பண்ணீங்கன்னா, வாழ்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும், கேள்விக்குறியாயிடும். எல்லாம் யோசிச்சு எல்லாம் முடிஞ்சு எல்லாம் வரதுக்குள்ளால வேற எங்கேயாவது போயிட்டு ஒரு ஐடி ஆபீஸ்ல டைப்ரைட்டர் தட்டிட்டு, சரி கீபோர்டு தட்டிட்டு, டைப்ரைட்டர் எல்லாம் முடிஞ்சிச்சு, காலங்கள் போயிடுச்சு, கீபோர்டு தட்டிட்டு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு ஏதோ 8 மணி நேரம் வேலை, அப்படி கிடக்குன்னு அடிச்சு கை வரலாம் தேஞ்சி வாழ்க்கையை விருத்து சண்டே ஒரு ஜாப் ஒரு வேலையில நிலையில்லாத நிலையா இருந்துட்டு சண்டே பிடிக்கும், வேற ஏதாவது வேலை போடலாமா, வேற ஏதாவது தேடலாமா, வேற ஏதாவது கிடைக்குமா, அந்த வேற ஏதாவது வேலை கிடைக்குமா கூட ஜாப் ரெஃபரன்ஸ் யார்கிட்ட கேட்குறது, அதே குழப்பம் பண்றவங்கள்ட்டே கேட்கறது. குழப்பி விட்டவங்கள்ட்டே நீங்க ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க, ஏதாவது வேலை தெரியுமா, ஏதாவது ரெஃபரன்ஸ் இருந்தா எனக்கு சொல்லுங்க. நடைமுறை அதாங்க சொல்லுது, சூழ்நிலை அதாங்க சொல்லுது, பிரச்சனை அதான் மாட்டிக்கிறோம். அப்புறம் அதுக்கப்புறம் வர வாழ்க்கையை நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். இல்லை அதனால நம்ம அடுத்தது கல்யாணம் நடக்கும், அது ரொம்ப மோசம். இன்னும் அது இன்னொரு மனுஷரை தெரிந்து கொள்கிறது, இன்னொரு லைஃப் பார்ட்னர் தெரிந்து ரொம்ப மோசம். அப்புறம் எல்லாம் இது பண்ணுவோம், அப்புறம் எல்லாம் செய்வோம், பிடிச்சிடுவோம், எல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே விழுந்துருவோம். அப்புறம் சொல்றது இப்படி ஆயிடுச்சு, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. குழந்தை வந்ததுன்னா குழந்தையோட சேர்ந்து கஷ்டப்பட வேண்டியதுதான். அப்புறம் புலம்புறத விட இப்ப முன்னாடி யோசிச்சோம்னா, இது எனக்கு கரெக்டா இருக்குமா ஆண்டவரே, எனக்கு சரியா இருக்குமா ஆண்டவரே, இவர் எனக்கு கரெக்டா இருப்பாரா, உங்களுடைய சித்தம் இதுதானா, என் வாழ்க்கை இப்படி போறது உங்களுடைய சித்தமா, முன்னாடியே கேட்டோம் என்று சொன்னா கண்டிப்பா பதில் தருகிறவர் இருக்கிறார். நம்ம நாசமா போறது அவருடைய சித்தம் கிடையாதுங்க, நம்ம வாழ்க்கை குப்பையில போறது அவருடைய சித்தம் கிடையாதுங்க. நல்லா இருக்கணும் தான் அவருடைய சித்தமா இருக்குது. திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க, 34ஆம் வசனத்தை திருப்பி வாசிங்க. நான் என்னை அனுப்பினோட சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்குது. கிரியை முடிப்பது என்று சொல்லும் போது அவர் எனக்கு உருவாக்கினதை நான் என்ன பண்றேன், செய்யறேன். அவர் எனக்காக உருவாக்கினதை நான் என்ன பண்றேன், செய்து முடிக்கிறேன். அதான் எனக்கு போதும்ன்ற. நான் நல்லா இருக்கணும்னா அவர் எனக்கு என்ன வச்சிருக்கிறாரோ அதை தான் நான் என்ன பண்றேன், செய்து முடிக்கணும். எனக்காக நான் தான் எல்லாம் செய்து முடிக்கணும் அது கிடையாது. நான் தான் பிரயாசப்பட்டேன், நான் தான் எல்லாம் கஷ்டப்பட்டேன், நான் தான் வேற சிந்தி உழைச்சி இதெல்லாம் பண்ணேன், இது செஞ்சேன், நான் தான் சொல்லிட்டு தன்னை குறித்தே என்ன பண்ணுவாங்க, மேன்மை பாராட்டு. இது என்னால் வந்தது கிடையாது ஆண்டவரே, உம்மால் வந்தது. நீர் எனக்கு தயவு பாராட்டினதுனால எனக்கு இதெல்லாம் என் வாழ்க்கையில வந்துன்னு சொல்ல வாயு வராது. அதே போல அவர் எனக்கு நமக்கு ஒரு வழி காட்டுவாரு, இதுதான் கரெக்டான வழி, நான் இங்கதான் எனக்கு கரெக்டா இருக்கும், இதுதான் ஈஸியா இருக்கும், சரி போ. ஆள் என்ன பண்ணுவாரு, போன்னு அனுப்பிடுவாரு. கடைசியில போயிட்டு மாட்டிக்கிட்ட போது ஆண்டவரே அங்க போயிட்டு கத்துறது, கூக்குறது, ஆண்டவர்கிட்ட புலம்புறது. ஏன் ஆண்டவர் சொல்றது, இப்பவே இதான் வழி காட்டுட்டாரு, இதே ஆட்டோமேட்டிக்கா நடந்து போயிட்டோம்னா இதுதான் வழி, இதுதான் சத்தியம். அதான் சொல்றாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனமா இருக்கேன். நான் காட்டுற வழி நடந்தீங்கன்னா ஜீவனுக்கு வழி, நித்திய ஜீவனுக்கு என்ன பண்ற வழியை காட்டுறேன்றாரு ஆண்டவர். கரெக்டா சொன்னாரா இல்லையாங்க? ஆனா நமக்குன்னு ஒரு வழியை நம்ம என்ன பண்றோம், நியமிச்சுக்கிறோம். அதுதான் இதுதான் எனக்கு கரெக்டான வழி, இதான் செய்யறதா கரெக்ட், இந்த போறதான் கரெக்டான வழி. நம்ம என்ன பண்றோம், போயிடுறோம். போயிட்டு கடைசியில மாட்டிட்டு தவிக்கிறோம். மத்தவங்க புலம்புறது, மத்தவங்க காரணம் காட்டுறது. அற்புதம் கண்ணு முன்னாடி நடக்குதுங்க. இதான்ப்பா கரெக்டா பண்ணிட்டு இருக்கிற பாரு, கண்ணு முன்னாடி செஞ்சுட்டு இருக்கிற பாரு.
அதை மாத்திரம் புடிச்சுக்கோ. ஆனாலும் நம்பிக்கை இல்லை. உலகம் கண்ணாலே பார்க்கிறது, சூழ்நிலை கண்ணாலே பார்க்கிறது. இப்படி இருக்குதே மத்தவங்க அப்படி இருக்கானே, அதுதான் கண்ணை பார்க்கிறது. பார்வை அப்படிதான் தெரியுது. அற்புதம் கண்ணால பார்க்கிறது இல்லை, அற்புதம் செய்யறாரு, கண் முன்னாடி காட்டுறாரு. ஆனால் நம்பிக்கை இல்ல. அவர் மேல இருக்கிற நம்பிக்கை போகுது. ஏன்னா உலக கண்ணாலே பார்த்துட்டு இருக்கிறோம், நடைமுறைக்கு தான் பார்த்துட்டு இருக்கோம். நடைமுறைக்கு செயல்பட்டு வராதுன்னா அப்ப எதுக்கு ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்க? வார்த்தையை நம்பணும்னா அது வார்த்தை என்ன பண்ணணும்? நடைமுறைக்கு கொண்டு வரணும். வாக்குத்தத்தத்தை நம்புறோம் என்று சொன்னா அந்த வாக்குத்தத்தத்தை நடைமுறைக்கு என்ன பண்ணணும்? கொண்டு வரணும். அது நம்ம பண்ணாதனால பெரிய பிரச்சனை வருது. வீட்டுல ப்ராப்ளம் வர காரணம் அதுதான். வார்த்தையை நடைமுறைக்கு கொண்டு வர மாட்டேங்கிறோம். வாழ்க்கையில பிரச்சனை வர காரணம் அதுதான். வாக்குத்தத்தத்தை நடைமுறைக்கு கொண்டு வர மாட்டேங்கிறோம். உனக்கு நான் இதை செய்வேன், உனக்கு நான் தருவேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஆனா அவர் செய்வார் என்று நம்பி அதன்படி நம்ம நடக்க மாட்டேங்கிறோம். நம்ம வாழ்க்கையை தரத்தை மாற்ற மாட்டேங்கிறோம். ஏன்னா இன்னும் உலக கண்கள்ல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சூழ்நிலை இப்படி கஷ்டப்பட்டாதான் எனக்கு லைஃப்ல நல்லா இருக்கும், நான் கஷ்டப்பட்டாதான் என் பிள்ளைக்கு நல்லா இருக்கும், என் பிள்ளைக்கு எப்படி இருந்தாதான் அப்படி இருக்கும். வேலை செய்ய வேணாம் நம்ம யாரும் சொல்லல, அதுக்காக பிரயாசப்பட வேண்டாம்னு யாரும் சொல்லல. நான் பண்ணி இப்படி இருந்தாதான் என் பிள்ளை நல்லா இருக்கும்னா ஆண்டு கையில பிள்ளை. உங்க பிள்ளை இந்த உலகத்துல வந்ததே ஆண்டு தயவுனாலதான். அப்போ இந்த உலகத்துல கொண்டு வந்து உங்க பிள்ளைய பார்த்துக்க மாட்டாரா ஆண்டவர்? அதோட பிள்ளையோட தேவை பார்த்துக்க மாட்டாரா? பிரயாசப்படணும், பிரயாசப்படக்கூடாது சொல்ல, பிரயாசப்படணும். ஆனா கஷ்டப்படணும்னு நான் சொல்லவே இல்லை. நான் கஷ்டப்பட்டு தான் பிரயாசப்படணும்னா எதுவுமே கிடையாது. அந்த கஷ்டப்படுறதுனா சாபம். ஹலோ, வேற சிந்தி நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிச்சேன்னு சொன்னா அது இருந்தது சாபத்தினால வந்தது. ஆதாமுக்கு முதல் சாபம் இருந்தது. ஹலோ, இருக்கீங்களா? கவனிக்கிறீங்களா? முதல் வந்து சாபம் என்னது? நீ இதுல இருந்து பூமியில இருந்து என்ன செஞ்சாலும் வேற சிந்தி அதுல இருந்து நன்மைதான் உனக்கு புசிப்ப. அது உனக்கு பலன் தராது. நீ கஷ்டப்பட்டு தான் என்ன பண்ணும், அதுல இருந்து பலனை எடுத்துக்கொள்ள முடியும். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவன் வந்து பயிரிடல, வேலை செய்யல, எல்லாம் பண்ணல. ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் பண்ணாரு. அவனுக்கு என்ன பண்ணா? அதுல இருந்து நன்மையை மாத்திரம் என்ன பண்ணா? புசித்தான். அதே மாதிரிதான் இப்பவும் உனக்கு தாரேன்னு சொல்ற. ஹலோ, உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் திருப்பி அது பாவத்துக்கு முன்பாக இருந்த மாதிரி உங்க வாழ்க்கையை மாற வேண்டும் என்று ஆண்டவர் விருப்பம். அதுதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தாரு. உங்க சூழ்நிலை மாறணும், உங்க நடைமுறை மாறணும். அப்போ உங்க விசுவாசத்தின்படி ஆக கடவுள்னு சொல்லணும். அப்போ உங்க விசுவாசம் நடைமுறைக்கு வரணும். நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஹலோ, தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்று சொன்னா நடைமுறையில அவர் நடத்துறாரு. என்னை நடத்துகிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் என்னை கைவிட மாட்டார், என் குடும்பத்தை கைவிட மாட்டார். என் தேவையை சந்திக்கிறவர் என் கூட இருக்கிறாரு. அதனால நான் எதை கொண்டு கவலைப்பட போறதில்லை. என் விசுவாசம் என்னதான் நான் சொல்லணும். என்னோட விசுவாசம் என்னன்னா, நானு எனக்கு கொடுத்த சபையை நான் சரியா செய்யணும். அப்போ எனக்கு கொடுத்ததை நான் செய்யணும்னா என் தேவையை அவர் என்ன பண்ணணும்? சந்திக்கணும். என் தேவையை சந்திக்கணும்னா நான் சரியா இருந்தாதான் என் தேவை அவர் என்ன பண்ணுவாரு? சந்திப்பார். எப்படி அதுக்கு நான் சரியா இருக்கேன்னு தெரியும்? என் தேவை ஆட்டோமேட்டிக்கா சந்திக்கப்படுறதுனால எனக்கு தெரியா நான் சரியாதான் போயிட்டு இருக்கேன்னு தெரியும். சாட்சிகள் எழுதுனா எப்படின்னா, ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டு இருக்கிறாரு, இன்னும் இருக்கிறேன் நான் காமிக்கிறாரு. அல்லேலூயா, நான் இன்னும் இருக்கிறேன்ப்பா, நீ கலங்காத
அப்படின்னு அனுதினம் என்ன பண்றாரு? காட்டிட்டு இருக்கிறாரு. அப்போ ஆண்டவர் இருக்கிறாரு, செயல்படுத்துறாரு, இன்னும் அற்புதம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. தேவை இந்த நேரம் வரைக்கும் சந்திச்சுட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. குறை ஒன்றுமே கொடுக்கறது இல்ல, ஒரு குறைவும் இல்ல. ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க, ஏமாத்துறவங்க என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. அது நான் சொல்லக்கூடாதீங்க. ஆனாலும் பரவாயில்ல, ஆசீர்வதிக்கப்பட்டோம். அவங்க ஆசை நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். இன்னும் ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க, ஏமாத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனாலும் என்ன நடத்துறாரு? நம்ம லிட்டரலா நான் வந்து அழுதுட்டேன். நான் அழுதுட்டு ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி உடஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. தர வேண்டிய ஒரு எங்களுக்குள்ள காரியங்களை அவங்க வச்சுக்கிட்டு எங்களுக்கே இல்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எங்கள் ஒய்ஃப் ஒரு பக்கம் புலம்புறாங்க, ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுச்சு. நான் சொன்னேன், ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே எனக்கு தெரியாது, நீ பார்த்துக்கணும். நான் உலகத்தை கண்ணில் தான் பார்க்கக்கூடாது. உலகத்தை மாதிரி நான் பண்ணாலும் என்னை சுற்றி இருக்கிறவங்க அவர் ரசிக்கப்பட்டவங்க தான், அவங்க சபைக்கு போகிறவங்க தான், ஊழியருக்கு பக்கத்தில் ஊழியர் செய்கிறவங்க தான். ஆனாலும் இப்படி பண்ணுறாங்க. அதனால் பரவாயில்ல ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே அவங்க நீங்கள் பேசுங்க, அவரோட நீங்கள் பேசுங்க. எங்களுக்கு தர வேண்டியதை திருப்பி தரணும் ஆண்டவர். நாங்கள் மற்றவங்க முன்பாக உலகத்தை முன்பாக நான் வெட்கப்படக்கூடாது தந்தா. நான் லிட்டரலாக தான் நான் சொன்னேன். நான் வேற எதுவுமே நான் சொல்லலை. சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அமைதியாயிட்டேன். அவங்க என்ன பண்றாங்க, இது பண்றாங்க, நீங்க பாத்துக்கோங்க. நான் உங்களுக்கு உண்மையா இருக்கிறேன், என் தேவை நீங்க சந்திங்க. நான் வந்து வெட்கப்படக்கூடாது. அவன் என்னை ஏமாத்தலாம், உலகத்தான் என்னை ஏமாத்தலாம், சுத்தி இருக்கவங்க என்னை ஏமாத்தலாம். ஆனா நீங்க என் கூட இருக்கீங்க. எனக்கு தேவையை நீங்க சந்திங்க. எனக்கு வர வேண்டியதை நீங்க என்ன பண்ணுங்க, கொடுங்க. சொல்லிட்டு செய்வார். ஹல்லேலூயா. கண்டிப்பா செய்வார். ஏன்னா நம்ம வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியும், அவரை அழைக்கிறதே அவருக்கு கீழ்ப்படியும்படியாக அழைக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு கீழ்ப்படிப்பாக தான் தேவன் என்ன பண்ண அழைக்கிறார். அப்போ அவர் கட்டளைகள் என்ன பண்ணணும், கீழ்ப்படிப்போது அழைக்கிறான்னு சொல்லும்போது அவர் கட்டளைகள் என்ன பண்ணணும், நம்மளை தழுவிக்கொள்ளணும். அவர் கொடுக்குற கட்டளைகளை என்ன பண்ணணும், தழுவிக்கொள்ளணும். தழுவிக்கொள்ளணும்னு சொல்லும்போது ஹக் பண்ணிக்கணும், கட்டளைகளை பிடிச்சுக்கொள்ளணும், அரவணைத்துக் கொள்ளணும், அதை விட்டு விடக்கூடாது. ஹல்லேலூயா. அவர் கொடுக்குற கட்டளைகள் எல்லாம் என்ன பண்ணணும், விட்டு விட கூடாது. அதை விட என்ன பண்ணணும், நடக்கணும்னா அதை என்ன பண்ணணும், முழுமையா எம்ப்ரேஸ் பண்ணிக்கணும். ஆங்கிலத்தில் எம்ப்ரேஸ், அந்த வார்த்தை சொல்லுங்க, எம்ப்ரேஸ். வார்த்தை சொல்ல இங்கிலீஷ் வார்த்தை சொல்ல தப்பு இல்லை, அதிகமான வார்த்தை கிடையாது. தழுவிக்கொள்ளணும் தான் இங்கிலீஷ் வார்த்தை. எம்ப்ரேஸ். எல்லாம் போயிட்டு இருக்கீங்களா? சொல்லதானே சொன்னேன், இந்த வார்த்தை சொல்ற தப்பு இல்லையே. எம்ப்ரேஸ், எம்ப்ரேஸ்னா தழுவி கொள்றது. ஒருத்தர் அன்பாடு தழுவி கொள்றது அப்படின்னா அதான் அணைத்துக் கொள்றது. அணைத்துக் கொள்றது எம்ப்ரேஸ். ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்சவங்களை என்ன பண்ணுவீங்க, தழுவி கொள்ளுங்க. பிள்ளைகளை என்ன பண்ணுவீங்க, தழுவி கொள்வீங்க. அதான் அது பார்த்தா எம்ப்ரேஸ். அப்போ அது ஆண்டு சொல்றாரு. அப்போ ஆண்டருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னா கீழ்ப்படிவாக அழைக்கிறாரு. அப்படின்னா அவருடைய கட்டளைகளை என்ன பண்ணணும், நம்ம எம்ப்ரேஸ் பண்ணணும், தழுவிக்கொள்ளணும். மத்தேயு 12ஆம் அதிகாரத்துல 50ஆம் வசனத்தை வாசிங்க. டைம் இருக்கு, ஸ்லோவா தான் போகுது இன்னைக்கு. எவனோ அவர்தான் எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார். யாரு பரலோகத்திற்கு பிதாவின் சித்தத்தை செய்ய யாவரும்தான் என்னுடைய சகோதரன் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இயேசு சொல்லுகிற ஒரு விஷயம் தான், என்னுடைய சகோதரன் என்னுடைய சகோதரி என்னுடைய தாய் சொல்லுகிற யாரா இருந்தாலும் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவனா இருக்கணும். அவருடைய சித்தத்தின்படி செய்யணும்னா அவர் கட்டளைகளை தழுவி கொள்கிறவனா இருக்க வேண்டும். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் கனிகளை கொடுக்கிறத பத்தி பேசுறாங்க. 20ஆம் வசனம்.
20-21 வாசிங்க. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாத்தீங்களா, அவனை யார் அறிவீர்கள்? ஒருத்தர் கனிகளை வைத்துதான் அவனை என்ன பண்ணுவீர்கள்? அறிவீர்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க கனி கொடுக்கிறவரா இருந்தீங்கன்னா அப்பதான் நீங்க வெளி தெரிவீங்க. ஹலோ, நீங்க எப்ப வெளி தெரிவீங்கன்னா நீங்க கனி கொடுக்கிறவங்களா இருக்க வேண்டும். சும்மா சபைக்கு போறோம், நான் கத்தாவே கத்தாவே சொல்லிட்டு சண்டே மாத்திரம் வந்துட்டு கையை உயர்த்திக்கிட்டு ஆராதனை ஆராதனை சொல்லிட்டு கத்தாவே ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டோம்னா நீங்க வெளியே தெரிவீங்க, நம்ம நடிக்க முடியாது. ஹலோ, இருக்கீங்களாமா? நீங்க எப்ப வெளியே தெரிவீங்கன்னா நீங்க மிகுந்த கனிகளை கொடுக்கும் போதுதான் வெளியே தெரிவிங்க. எப்படி மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க? உண்மையாய் அவருடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும். அப்பதான் நீங்க கனி கொடுக்கிறவங்களா மாறுவீங்க. ஹலோ, நீங்க கனி கொடுக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அப்பதான் வெளியே ஆட்டோமேட்டிக்கா தெரிவிங்க. நீங்க வந்து ஷோ காட்டணும்னு அவசியமே இல்லை. வெளிவேஷம், அதான் ஷோ காட்டணும், வெளிவேஷம். உலகத்துக்காக வேஷத்தை தெரிவித்து ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்து கையை வைத்துட்டு ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம் சொல்லல, நான் ஒயிட் ட்ரெஸ் தான் போட்டிருக்கேன். எல்லாம் கலர் கலரா இருக்கீங்க. யாரும் வெள்ளையாடை தரிக்கல. நல்ல நானும் தான் சகோதர மத்த வெள்ளையாடை தரித்திருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வர மாட்டோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறோம். அதுக்கு அப்படி சொல்லுவோம், ஆத்திரம் தான் வரும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் என்ன பண்றோம்? வந்து நல்லா 2 கல்ல எரிஞ்சுக்கிட்டு ஆடுற மேல அப்படியே போயிடணும். உண்மையா ஆராதிக்கிறது இல்ல, உண்மையா தேடுகிறது இல்ல, உண்மையா பிடித்துக் கொள்வது இல்ல, கடமை கண்டு வருது, கடமை கண்டு எல்லாம் பண்றது. இல்லத்தின் ஆழத்துல இருந்து அவரை தேடுறதுக்கு மனது இல்ல. பாக்குறாங்க, எல்லா கண்கள் பாக்குறதுக்காக நான் என்ன பண்றேன்? இப்படி இருக்கேன். டிப் டாப்பா வர்றது, எல்லாரும் கூட்டிட்டு நான் என் வீட்டார் மாவட்டம் கத்தரையே சேவிப்போ, அந்த வசனத்தை அப்படியே பிடிச்சிக்கிறது. அது மதம் பிடிச்சுப்பாங்க, வேற எதுவும் கிடையாது. சேவிப்போன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் சேவிச்சுக்கிட்டு வந்துடுவாங்க. ஏதோ ஒரு நடுவில் இருக்கிற 2-3 மீட்டிங்ல அப்படியே என்ன பண்ணுவாங்க? கலந்துப்பாங்க. ஒழுங்கா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. நீங்க வாசித்த சங்கீத பிரகாரம் அவன் யாரு? துன்மார்க்கன் என்று சொல்லப்பட்டிருக்குது. அவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்குது? துன்மார்க்கன். அப்படி சீக்கிரம் யாரு? துன்மார்க்கன். 1ஆம் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல துன்மார்க்கன் அப்படி வரவன் காட்டு பதறிக்கும் பதரை போல இருக்கிறான், ஒண்ணும் இல்லாம போயிடுறான். ஒரு புல்லு வந்து ஒரு நாள் தான் வாழும். அது புல்லுக்கு ஒரு நாள் தான். காட்டு அடிச்சுதுன்னா போயிடும். அதே போலதான் மனுஷனோட வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. துன்மார்க்க வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. உங்களை துன்பப்படுத்துறோட வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. புல்ல போலதான் இருக்குது. அவன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இல்லாம போவான். அவனை கண்டு நீங்க என்ன பண்ண தேவையில்ல, கலங்க தேவையில்லை. நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம சரியா இருக்கிறோமா? நம்ம ஒழுங்கா இருக்கிறோமா? இல்லைன்னா மனுஷங்களுக்காக நடிக்கிறோமா? நம்ம நடிக்க தேவையில்லை, நம்ம உண்மையா இருப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியா செய்வோம். ஆண்டு அதுக்கேற்ற பலனை ஆண்டு நமக்கு என்ன பண்ணுவார்? தருவார். அதனால நான் உண்மையா விசுவாசிச்சுட்டு இருக்கேன். நான் எனக்கு கையில கொடுத்திருக்கிறாரு, நான் அவருக்காக நான் செய்யறேன். அதுக்கேற்ற பலனை எனக்கு ஆண்டு ரெட்டத்தனையா தருவார். அதனால நம்பிக்கை உண்டு. அல்லேலூயா. நீங்க என்ன செய்றீங்களோ, ஆண்டவர் மகிமைக்கு என்ன செய்றீங்களோ அதுக்கேற்ற பலனை உங்களுக்கு பல்மடங்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கண்டிப்பா தருவார். உண்மையா செய்தீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. முழு மனதோடு செய்தீர்கள் என்று சொன்னார். எந்த ஒரு இல்லத்துல சந்தேகத்தோடு வஞ்சகத்தோடு செய்ய கூடாது.
மனுஷனுக்காக மனுஷன் பார்க்கிறது போல என்ன போல செய்ய கூடாது. செஞ்சு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. பிதாவின் சித்தம் என்னவோ அதன்படிதான் என்ன பண்ணணும், செய்யணும். அவர் என் வாழ்க்கை என்ன செய்ய சித்தமா இருக்கோ அதான் செய்யணும். 26ஆம் வசனத்தை வாசிங்களேன். 7:26 மத்தேயு 7:26. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இது ஒரு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். அல்லேலூயா. இந்த தெரியும் ஸ்டோரி என்ன தெரியும். ஒருத்தன் வீடு ரெண்டு பேர் கட்டுறாங்க. ஒருத்தன் என்ன பண்றான், மண்ணின் மேல வீடு கட்டுறான். இன்னொருத்தன் கற்பாறை மேல வீடு கட்டுறான். அவன் மண்ணின் மேல வீடு கட்டவன் என்ன பண்றான், நல்லா புயல் அடிச்சுது, மழை அடிச்சுது, வெள்ளம் வந்தது, என்னாச்சு, அடிச்சுட்டு போயிடுச்சு. ஆனா கற்பாறை மேல கட்டவன் என்ன பண்றான், அந்த வீடு என்ன அசையாது நிலைத்து இருக்கிறது. அல்லேலூயா. அதே போலதான் இப்போ நம்ம இந்த சொன்ன வாசனங்கள் எல்லாம் அது என்ன எதன்படி அதுபடி செய்யாத இருக்கவன் என்ன பண்றான், மண்ணில வீடு கட்டின போல என்ன பண்றான் இருக்கலாம், அடிச்சுட்டு போற மாதிரி தான் இருக்கலாம். வாழ்க்கை அப்படியே என்ன பண்ணும், அந்த வீடு போல அடிச்சுட்டு போயிடும் தான் சொல்றாங்க. அல்லேலூயா. ஒரு வெள்ளம் வந்தா போதும் அடிச்சுட்டு போயிடும். தேங்கலத்துக்கு வெள்ளத்துக்கும் புதுசு கிடையாது. வருஷம் தோறும் வரும். ஒரு வாரம் இருக்கும். கரெக்டா இல்லையா? ஒரு வாரம் இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு வாரம் நாத்தம் இருக்கும், தண்ணி இருக்கும், கசங்க இருக்கும், எல்லாம் இருக்கும். எல்லாம் முடிச்சு 2 வாரத்துல முடிஞ்சிடும். அது உண்மைதான், அது மாற்ற முடியாது. ஆனா அது நடக்கிறது நடைமுறையில் சொல்லப்படுது. வெள்ளத்தை குறித்து பேசுறேன். நம்ம என்னதான் வெள்ளத்துல இருந்தாலும் அவரை பிடிச்சு கொள்வோம் இல்லையா? என்னதான் எத்தனையோ பேருக்கு இழந்து போயிடுச்சு. எத்தனையோ பேர் இந்த வாட்டி வெள்ளத்துல எல்லாம் போயிடுச்சு, முக்கால்வாசி எல்லாம் போயிடுச்சு. கட்டில் போயிடுச்சு. புதுசா ஒருத்தவங்க சொன்னாங்க, இப்பதான் நான் கட்டில் வாங்கினேன், இப்பதான் நான் இது வாங்கினேன், பீரோ வாங்கினேன், இப்பதான் நான் மெத்தெல்லாம் வாங்கினேன், எல்லாம் என்ன பண்ணிச்சு போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனா ஜீவனை பாதுகாத்தார, பிள்ளைகளை பாதுகாத்தாரா, கைவிடல இல்லையா? அதுக்கப்புறமா எல்லாம் ஆண்டு கொடுத்தாரா இல்லையா? தேவைக்கு அதிகமா தானே செய்யறாரு. ஹல்லேலூயா. என்னதான் பிரச்சனை வந்தாலும், என்னதான் வெள்ளம் வந்தாலும், என்னதான் போராட்டம் வந்தாலும் அவரும் அதுல இருக்கிறாரா இல்லையா? நீங்க அந்த நேரத்துல ஆண்டு நீங்க கூட இருங்க, பயமா இருங்க, கூட இருங்க, பாதுகாத்து கொள்ளுங்க சொன்னோம்னா அங்க இருப்பாரு. சமாதானத்தை கொடுங்க சொன்ன இருப்பாரு. வெள்ளனை கொடுங்க, அதை தானே கொள்ற வெள்ளனை கொடுங்க, சத்துவத்தை கொடுங்க சொன்னா அங்க இருப்பாரு. ஹல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய பாரத்தை அவர் மேல என்ன பண்ணணும், வைக்கணும். நீங்க கலங்கி தவிக்க தேவையில்லை. ஏன்னா அவர் உங்களை அழைக்கிறார். அவர் உங்களை அழைக்கிறார். எதுக்காக? உண்மை என்ன பண்றது, அவங்க சுமந்து செல்லும்படியாக. உண்மை என்ன பண்ண சுமந்து செல்லும்படியாக அவர் என்ன பண்ண அழைக்கிறார். அவர் நம்மளை சுமந்து செல்வார். ஹல்லேலூயா. நம்ம பாரத்தை அவர் என்ன பண்ணுவாரு, சுமந்து செல்வாரு. சோ அதனால நீ எதுவும் கவலைப்பட தேவையில்லை. நீங்க இப்ப பாரமா விடுறீங்களா, இப்ப பிரச்சனை இருக்கா, பரவாயில்ல, என் மேல வைப்பாடுற, என் மேல வை. நீங்க கலங்கி தவிக்க தேவை இல்ல, உன்னை ஆதரிக்க நான் சொல்றேன். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் முழுசும் இயேசு கிறிஸ்துவோட மரணத்தை குறித்தும், அவருடைய சிலுவை காரியங்கள் பாடுகளை குறித்தும், அவர் எப்படி உலகத்தை ஜெயித்தார் என்று குறித்தும் அதுல என்ன பண்ண சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அதுல இருந்து சில வார்த்தைகள் வசனங்கள் மாத்த நம்ம வாசிக்கலாம். 7ஆம் வசனத்தை, சங்கீதம் 22 7ஆம் வார்த்தை வாசிங்க. 7 வாசிங்க. என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமா இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விட வேண்டும் என்கிறார்கள். ஐயோ சொல்ற எல்லாம் என்ன பார்க்கிறவங்க எல்லாம், சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஏளனம் பண்ணி, இது ஆண்டவருடைய சிலுவையில நடந்த காரியங்கள இப்போ தீர்க்கதரிசனமா இங்க என்ன பண்ண பாடுகிற சங்கீதம். ஆனாலும் நடைமுறையில நிறைய பேருக்கு வாழ்க்கையில இதுதான் நடந்திருக்கு. உண்மைதானுங்க. நிறைய சுத்தி ஆண்டு நம்பினாலே, ஏசு நம்பினாலே, அவர் என்ன காப்பாற்றுவான்னு நம்பினாலே,
இப்படி ஆயிட்டானேன்னு சொல்லி ஏளனமா பேசுறவங்க இருக்கதான் செய்யறாங்க. நான் இது ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டு திருப்பி நான் உங்களுக்கு விளக்குறேன். ஆனா இருக்கிறாங்க, நடைமுறையில் இருக்குது. 16ஆம் வசனத்தை வாசிங்க. 14. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவரின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவை கைகளை காலில் என்ன பண்ணாங்க? உருவ குத்தினார்கள். 14 வாசிங்க. தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. ஆமென். சூழ்நிலை அப்படி இருக்கலாம், உடம்ப உருக்குற எலும்புகளை உருக்குற மாதிரி இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம். கலங்கி தவிக்காதீங்க. நான் சொல்றேன், 1ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரியும், ஒரு நல்ல வசனம். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் நான் கதறி சொல்லி வார்த்தை இருக்கிறீர். ஏன் தூரமா இருக்கிறீர்? ஹல்லேலூயா. நிறைய நேரத்துல அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். இது ஆண்டு சொன்ன வார்த்தை கிடையாது, ஒரு வார்த்தையில ஒன்றா இருக்கலாம். ஆனா நிறைய பேர் வாழ்க்கை அப்படிதான் நம்ம சொல்லிக்கிறோம். ஏன் எனக்கு தூரமா இருக்கீங்க ஆண்டவரே? ஏன் என்னை கைவிட்டீங்க? என் தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க ஆண்டவரே? ஏன் எனக்கு தூரமா இருக்கீங்க? ஏன் பக்கத்துல இருக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் இந்த மாதிரி நடக்குது? ஏன் இந்த மாதிரி போராட்டம் இருக்குது? பிரச்சனை ஏன் இருக்குது? என்னை சுத்தி ஏன் இப்படி இருக்கிறாங்க? நாய்களை போல என்ன பண்ண வெறிக்கொண்டு சுத்திட்டு இருக்கிறாங்களே, என் எலும்புகள் எல்லாம் உருக்குற மாதிரி இருக்குது, உடைக்கிற மாதிரி இருக்குது. ஏன் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே ஏன் ஏன் நமக்கு கேட்டு இருக்கோம்? சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். ஏன் ஏன் கேட்டு இருக்கிறீங்க? ஆனா உண்மையான ஒரு பிக்சர் நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். அந்த பாடுகள்லயும் அவர் இருக்கிறாருங்க. அந்த பாடுகள் எல்லாம் அவர் ஏற்கனவே சுமந்துட்டாரு. ஆனா இப்போதான் நம்ம என்ன பண்றோம்? ஏன் என்ன கைவிட்டீங்க? ஏன் அதை ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு. அவரு 2000 வருஷத்துக்கு முன்பாக நமக்காகவே அவர் சொல்லி முடிச்சிட்டாருங்க. எப்பவும் அவர் கைவிட மாட்டேன்றாரு. ஏன்னா அவர் ஏற்கனவே அவர் கையில் ஒப்படைச்சிட்டார். 2 கையும் 2 காலையும் வச்சு என்ன பண்ண ஆணில அடிச்சிட்டாங்க. நீங்க காயப்படுத்தணும்னு அவசியம் இல்லை, நீங்க காயப்படணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே அவர் நமக்காக காயப்பட்டார். நீங்க கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை, நீங்க பாரப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவரே எல்லாம் அதை செஞ்சு முடிச்சிட்டாரு. எல்லாம் அவர் மேல சுமத்தப்பட்டது. நீங்க சந்தோஷமா இருக்கும்படியாக, நீங்க சுதந்திரமா இருக்கும்படியாக, நீங்க விடுதலையோடு இருக்கும்படியாக, நீங்க பலப்படும்படியாக அவர் எல்லாவற்றும் முன்பாகவே அவர் நம்ம தன்மையில என்ன பண்ணார்? சுமந்து கொண்டார். எதையும் பார்க்கல, தனக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டாக எல்லாவற்றையும் 61 நினைக்கிறேன், ஏசாயா 61ல தனக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு எல்லாவற்றையும் சிலுவையை சகித்தார் சொல்லப்படுது. எல்லாம் தெரிஞ்ச வசனம். ஏசாயா 53:10 வசனத்தை வாசிங்களேன். அவர் நொறுக்க சித்தமாகி அவர் பாடுகளுக்கு உட்படுத்தினார். சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். அதனால நீங்க குழம்பாதீங்க. அவரை நொறுக்க சித்தமாய் கொண்டார். அல்லேலூயா. அவரை நொறுக்கினார், அதனால நீங்க நொறுங்காதீங்கன்றார். அல்லேலூயா. உங்களை யாராவது கஷ்டப்படுத்தினா நீங்க நொறுங்கி போகாதீங்க. ஏன்னா ஏற்கனவே பிள்ளைய நான் நொறுக்கிட்டேன். உங்க பாரத்தை உங்களுக்கு முன்பாக அவர் என்ன பண்ணிட்டார்? நொறுக்கிட்டார். நீங்க கஷ்டத்தை கண்டு நீங்க என்ன பண்ண நொறுங்காதீங்க. பாடுகளை கண்டு நீங்க பயப்படாதீங்க. உங்களுக்கு என்ன வைத்திருக்காரோ அவர் கையினால் வாய்க்கும். உங்களுக்கு என்ன வைக்க சொல்ல தருவேன் என்று சொல்லியிருக்கிறோம், அது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? செய்வார், செய்து முடிப்பார். அல்லேலூயா. நீங்க கலங்கி தம்பி தேவையில்லை, புலம்ப தேவையில்லை. கர்த்தர் உங்க பட்சத்தில் இருக்கிறார். மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல 39ஆம் வசனத்தை வாசிங்க.
ஆகிலும் இது என்ன, என் சித்தம் அல்ல, சித்தத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி அல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாட்டு என்னை விட்டு நீங்க இருக்கணுமானால் நீங்க சொல்றீங்க, ஆனால் இது என்னோட சித்தம் அல்ல, உங்களுடைய சித்தம் என்று சொல்லப்பட்டிருக்கு. திருப்பி ஒரு 2வது முறை போறாரு, 42 வசனத்துல திருப்பி 2வது முறை போறாரு, அதே போல சொல்றாரு, இது இந்த பிதாவே இந்த பாத்திரம் பானம் பண்றது என்ன மீண்டும் உங்களுடைய சித்தம் அல்ல, உங்களுடைய சித்தப்படி ஆகுங்கிறது சொல்றேன். இது நீங்க வேண்டாம், இது இந்த பாத்திரம் என்ன 2வது வாட்டி சொல்லும்போது இது என்ன மீட்டு நீங்க கூடாது இருந்தால் உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. அல்லேலூயா. அவர் சித்தம் கடைசி மட்டம் வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்ததிலிருந்து அவர் தன் ஜீவன் பிரியும் வரைக்கும் அவருடைய சித்தத்தின்படி தான் என்ன பண்ணா எல்லாவற்றையும் செய்தா. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தை வாசிச்சு முடிச்சு ஜெபம் பண்ணுவோம். எபிரேயர் 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு எபிரேயர் அவமானத்தை எல்லாம் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. நான் தப்பா சொல்லிட்டேன். எபிரேயர் 2:12. இதான் நான் சொன்னேன். தனக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷம் அது யாருன்னா நீங்க தான். அல்லேலூயா. நீங்களும் நானும் தான் அவருக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷம். அதனால சிலுவையை சகித்தார். அதனால இந்த வாக்குத்தத்தம் சொல்ற, நீங்க சந்தோஷமா இருக்கிறது அவருடைய சித்தமா இருக்கிறது. ஏன்னா நீங்க தான் அவருக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷத்துக்காக தன்னுடைய பாடுகள் எல்லாத்தையும் நம்ம தன்மையில ஏற்றுக்கிட்டார். நீங்க கஷ்டப்படுறது அவருடைய சித்தம் கிடையாது, நீங்க புலம்பி தவிக்கிறது அவருடைய சித்தம் கிடையாது. அல்லேலூயா. நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும், அதான் அவருடைய சித்தம். அல்லேலூயா. அதனாலதான் அவர் சிலுவையை சகித்தார். இந்த வாழ்க்கை முழுசும் அவருக்குள்ளாக வாழ்கிற முழுசும் நீங்க எப்பொழுதும் என்ன பண்ண சந்தோஷமா இருக்கணும். அவருக்குள்ளாக வாழ்ந்தால் கஷ்டம் இருக்குமா? இருக்குதான். கிறிஸ்தவ வாழ்க்கை கஷ்டம் இருக்குமா? இருக்குதான். உள்ளும் குறுக்குமா தான் இருக்கும், கஞ்சி வித்த கிடையாது. கஷ்டப்படுத்துறவங்க இருக்கதான் செய்வாங்க, புலம்பி என்ன சொல்லல குற்றம் சொல்லுகிறவங்க இருக்கதான் செய்வாங்க. ஆனாலும் அது நமக்கு காயப்படுத்தாது. அல்லேலூயா. அந்த முள்ளு குறுக்க நம்மள என்ன பண்ணாது, காயப்படுத்தாது. ஏன்னா ஏற்கனவே அவர் என்ன பண்ணாரு, தனக்கு மேல முள்முடி சுமந்துட்டார், காயப்பட்டுட்டாங்க. அவர் கை கால் என்ன பண்ண காயப்பட்டாச்சு, விழாவு காய கிட்டப்பட்டது, எல்லாம் பண்ணப்பட்டாச்சு. ஸோ அதனால அதெல்லாம் நமக்கு வலிக்காதுன்ற, ஏன்னா நம்ம மேல பாரத்தை எல்லாம் அவர் மேல என்ன பண்ண சுமந்து கொண்டார், அவர் மேல ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அவர் சித்தம் என்ன ஆண்டவரே, என்னது இந்த சித்தம் என்ன ஆண்டவரே, அதபடி நானே செய்கிறேன் சொல்ல வேண்டியது அதுதான். மேம் அல்லேலூயா. ஒரே சொன்ன எந்தி போமா இருந்தவனுமா எந்திங்க. பாட்டு சித்தமல்ல சித்தம்னா படைக்கிறேன் கைகள், படைக்கிறேன் கைகள். இப்போ நான் என்னோட சித்தம் இல்ல ஆண்டவரே, உங்களோட சித்தம் ஆண்டவரே, என்னை நான் படைக்கிறேன், என்னை தருகிறேன், முழுமையா என்னை தருகிறேன் ஆண்டவரே. நான் தகுதி இல்லை, ஆனாலும் என்னை தகுதிப்படுத்திருக்கிறீங்க, நான் என்னை முழுமையா தருகிற ஆண்டவர். நான் மனுஷனால வெறுக்கப்பட்டால் ஒதுக்கப்பட்டால் என்னதான் ஒடுக்கப்பட்டாலும் வெறுக்கப்பட்டாலும் நான் ஆண்டவரே உமக்கு பார்வையில வெளியேற பெற்றவனா இருக்கிறேன். மனுஷனை தூஷித்தாலும் மனுஷன் ஒண்ணுக்கு உதவாதவன் என்று என்ன சொன்னாலும் என்னை உபயோகப்படுகிறவனா அவர் என்ன மாற்றுகிறார். உருவாக்குமே என்னை
உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே குயவனையும் கையில் களிமண்ணால் உடைத்து உருவாக்கும் குயவனையும் கையில் களிமண்ணால் உடைத்து உருவாக்கும் என் சித்தமல்ல சித்தம் நாதா தருகிறேன் கைகளில் என் சித்தமல்ல சித்தம் நாதா தருகிறேன் கைகளில் என்னை தருகிறேன் கரத்தில் என்னை படைக்கிறேன் பாதத்தில் என்னை தருகிறேன் கரத்தில் என்னை படைக்கிறேன் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே என்னை உருவாக்குமே சேவைக்காக என்னை தருகிறேன் என்னை வணைந்து ஆண்டவரே உம்முடைய சித்தம் போல என்னை வணைந்திடும் சித்தம் செய்திடவே உங்களுடைய சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே உருவாக்குமே என்னை உருவாக்க நான் உடைஞ்சு போயிருக்கிறேன் நான் ஒதுக்கப்பட்டு இருக்கிறேன் வெறுக்கப்பட்டு இருக்கிறேன் மனுஷனால வீணாய் போயிருக்கிறேன் உலகத்தால் வீணாய் போயிருக்கிறேன் என்னை உருவாக்க என்னை உருவாக்கும் தத்தா என்னை தருகிறேன்னு சொல்லுங்க உண்மையாய் தருகிறேன்னு சொல்லுங்க தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே கர்த்தாவே சோதரம் மனுஷன் என்ன குறித்து என்ன பேசினாலும் எனக்கு கவலை இல்லை உலகம் என்னை தூற்றினாலும் என்னை வெறுக்காதவர் என்னை நீர் ஆண்டவரே எதுவானாலும் பண்ணட்டாங்க உலகம் என்னை எவ்வளவு வேணாலும் கீழே தள்ளட்டும் ஆனால் நீர் என்னை தூக்கி விடுங்க என்னை தூக்கி விடுகிறவர் நீர் ஆண்டவர் இருக்கும்போது நான் கவலைப்பட போறதில்லை கிருபையை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் லேசிக்கு நல்லதா உண்டு இதை வரைக்கும் வார்த்தை கேட்டு ஒவ்வொருத்தரையும் கொடுக்கிறாய் என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே உங்களுடைய சித்த ஆண்டவரே முழுமையாய் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் எந்த ஏக்கத்தோடு எந்த பாரத்தோடு எந்த விண்ணப்பத்தோடு வந்திருக்கிறார்களோ எல்லாவற்றையும் நீ நிறைவேற்றுங்க ஆண்டவரே நீங்க செய்யுங்க அற்புதம் செய்யுங்க அவங்க வாழ்க்கையில நீங்க செய்யுங்க கர்த்தாவே சாட்சிகளை நிறுத்துங்க இதை பொறுப்பேற்றுக்கொள்ளுங்க வாரம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்து என்னென்ன காரியங்கள் தேவையோ எல்லாவற்றையும் நீ நான் சந்திங்க கேட்கிறவன் எவனை பெற்றுக்கொள்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாங்க உங்ககிட்ட கேட்கிறோம் ஆண்டவரே நீங்க செய்யுங்க அற்புதத்தை செய்யுங்க கடவுளே எங்களுக்கு ஒரு சபையை நீங்க சீக்கிரமா தாங்க நாங்க வீடெல்லாம் போகக்கூடாது எங்க சபை ஆண்டவரே
நிலை இல்லாமல் போக கூடாது கர்த்தாவே. இடம் தெரியாமல் போக கூடாது கர்த்தாவே. நிலையாய் நிற்க வேண்டும். இந்த சபை நீராண்டு செய்யுங்க, அற்புதத்தை செய்யுங்க கர்த்தாவே. ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்க. நாங்க எதிர்பார்த்து இருக்கிறோம். சீக்கிரமாக நல்ல காரியங்களை நாங்கள் அறியும்படியாக நீர் கிருபை பாராட்டுங்க. எங்களை நாங்கள் தருகிறோம். நீரே பார்த்துக்கணும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. பெரிய காரியம் செய்யுங்க. துதி கன மகிமை எல்லாம் செய்யுங்க. இப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென் ஆமென். எல்லோரும் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவதுமே அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானம் சந்தோஷம் என்றும் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவர்.